இருக்கு அவளுக்கு. பாடி எந்திரிச்சு. அடியே ரஜிதா, உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்க. பாடி வெளியே, பாடி வெளியே. ஏய் என்னடி எங்க வீட்டு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்க? அங்க நின்னு என்னடி பேச்சு, இங்க வாடி. இருடி, செருப்போட்டு வந்தார். என்னடி பிரச்சனை? இங்க பாருடி, என் மகன் முடி எப்படி கொட்டு போய் கிடக்குன்னு. உன் மகன் ஊருக்கே தெரியற மாதிரி இந்த 6 அடி கூந்தல் ஆட்டி தீரா, அதுக்கு நானா பொறுப்பே? ஊரு கண்ணு பட்டு கொட்டலடி, ஓ முட்டை கண்ணு பட்டு தான் கொட்டுச்சு. ஏன் கண்ணு பட்டுதாங்கிறதுக்கு என்னடி சாட்சி? சாட்சியா கேக்குற சாட்சி, நேத்து என் வீட்டு பக்கம் வரும்போது ஒரு செகண்ட் நின்னு பார்த்தல, அந்த ஒரு செகண்ட்ல எவ்வளவு முடி கொட்டி போச்சு பாரு. அந்த ஒரு செகண்டுக்கா? ஆமாண்டி, அதனால தாண்டி கொட்டுச்சு. இங்க பாரு. பாரு பாரு பாரு, உன் முட்டை கண்ணை வச்சு எப்படி பாக்குறேன்னு. இனிமே என் வீட்டு பக்கம் வரும்போது என் பொண்ணு முடிவை பார்த்த உன் கண்ணு ரெண்டையும் தோண்டி முனியாண்டி கிட்ட போட்டுருவேன். போடி போடி, இது ஒரு பிஞ்சு போன முடி, அதை காட்ட வர வந்துட்டாளுங்க. படி இருடி, உன்னை வச்சுக்கிறேன். என்னடா இவ்வளவு பெரிய சண்டை தானே பாக்குறீங்க? இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிதான் இருக்கு. அடியே ஆனந்தி, இருடி, உன் வீட்டுக்கும் வர்றேன். அடுத்த சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இருமா. ஒரே டயர்டாக இருக்கே. சுப்பு, கொஞ்சம் காஃபி கூட. ஏண்டி, நான் பேசுறது கேட்கலையா? அவளுக்கு தலசி விட்டுட்டு இருக்கேன்ல, 1 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. எது 1 மணி நேரம் ஆகுமா? இந்த மயிர் கொடுக்குற மரியாதை இந்த மனுஷனுக்கு கொடுக்குறியா? சொல்றது ஈஸி, செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். இதுல பெரிய பிரம்மாஸ்திரமா தலை பின்றது? பாப்பாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பல கூந்தலுக்கு சீவி விட்டுருக்கியான்னு. அப்படியா? அப்ப சீவி விடுங்க, நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள மட்டும் தலை சீவாம இருந்தீங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீங்க வாமா, அப்பா சீவி விடுறேன். ஹாய் ஸ்ரீ. ஹாய் ரம்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம 2 பேர் டியூஷன் படிக்கும்போது இருந்தே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேளு. என்னமோ தெரில, உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமாக இந்த ஒரு கேள்விக்காக தான், இந்த ஒரு நொடி பதிலுக்காக தான் காத்துட்ருந்தேன். ஐ திங்க். யூ திங்க்? அது நான் ஐ திங்க். யூ திங்க்? முடிக்க என்னெல்லாம் யூஸ் பண்ற? என் முடிய பாரு, கையில முடிய வச்சா கொத்தோட வருது. ஏய் ப்ளீஸ் 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 டிப்ஸ் மட்டும் சொல்லேன். ப்ளீஸ் 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 அந்த டிப்ஸை மட்டும் சொல்லேன். டிப்ஸ் கிப்ஸ்ன்னு யாராவது கேட்டா சொல்லவே கூடாது. அது 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 வந்து எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். ஏய் ஸ்ரீ 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 சொல்லிட்டு போ ஸ்ரீ. ஸ்ரீ,
இல்லை நல்லா இல்லை. ஹலோ, நீங்க தானங்க சிரிக்க சொன்னீங்க? இல்லைங்க, உங்கள் பேர் ஸ்ரீமதி, அதான் ஷார்ட்டா ஸ்ரீன்னு கூப்பிட்டேங்க. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் பேர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்போல்லாம் உங்கள் தலைக்கு சுற்றி போடுவீங்க, உங்கள் தலையில் எவ்வளோ பேன் இருக்குது, அந்த பேன் எவ்வளோ குட்டி போடுது. இல்லைங்க, உங்கள் ஹேருக்கு நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஆல் டீட்டெயில்ஸ் ஐநோங்க. அதுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் லாங் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்கள் முடிக்கு நான் முடிச்சு போட்டு விட வரலாமா? வேர்க்குதுல்ல. அப்படி என்ன தாண்டி உன் முடிக்கு போடுவ? இவ்வளோ நீளமா இருக்கு, அந்த சீக்ரெட்டை தான் சொல்ல. அதுவா, என் முடிக்கு என் அன்பை மட்டும் தாண்டி போடுறேன். அப்படியா? அந்த அன்பை கொஞ்சம் எனக்கும் கொடு, போட்டோ எடுத்து தரேன். ஏய், அப்படியே ஒரு ரீலும் பண்ணிடலாம். பண்ணலாம். பணக்கார பொண்ணையா ஓ, பரதேசி நானையா ஓ, ஏனி வச்சாலும் எட்டாதையா. அதுக்கு பொண்ணு இல்லை, போடி. வாடி போய் பார்த்தா என்ன வச்சு ரீல்ஸ் பண்ணுங்கடீனா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க இந்த லிஸ்ட்ல இருக்கலாம் வாங்கிட்டு வாங்க. என்ன அது? சாம்பாத்தில் மிளகு பொடி, சர்க்கரை, பருப்பு, பாசி பருப்பு. சரி, பையன் கொண்டா. பின்னாடி இருக்கிறதையும் படிங்க. பின்னாடி என்னது? 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 5 லிட்டர் விளக்கெண்ணெய், 5 கிலோ சீயக்காய், 5 சர சாம்பிராணி, 5 பாக்கெட் மருதாணி, 1/2 கிலோ செம்பருத்தி, 5 கட்டு கருவேப்பிலை, 6 கட்டு கரிசலாங்கண்ணி. என்னடி இது? மளிகை ஜாமான் 2000, மயிர் விளக்கு 4000 ரூபா. இதுக்கே எப்படிங்கிறீங்களே, அடுத்த மாசம் 2 கிலோ சேர்த்து வாங்கணும். ஏன்னா அவங்க பிள்ளைக்கு முடி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏண்டி இன்னும் எனக்கு இன்க்ரிமெண்ட்டே போடலடி, அதுக்குள்ள உங்க லிஸ்ட் பெருசாகிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? பிடிங்க. மயிர் வளர்க்குறேன்ற பேர நமக்கு ஒரு மயிர் எல்லாம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும். துப்பு 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 துப் 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 துப். மா, என்னம்மா பண்ற? சும்மா ரெடி. இந்த ஊர்ல உள்ள கண்ணு பூரா உன் மேலே உன் முடி மேலேயும் தான் இருக்குது. என் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. எங்களாலையும் தாண்டி முடியல. உனக்கு என்னடி நீட்டமா அடர்த்தியா முடி வச்சிருக்க, நாள் பூரா கண்ணாடி முன்னாடின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏண்டி சொல்ல மாட்டேன்? அடர்த்தியாக தான் இருக்கு, ஆனால் அந்த முடியை வச்சுட்டு படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. கஷ்டமா? உனக்கே நடி கஷ்டம்? என் முடியை வச்சுட்டு புதுசாக ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண முடியுதா? வெளியே எங்காவது அவசரமாக கிளம்புனா கூட குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகும். அடிக்கிற வெயிலுக்கு முடியை கழட்டி அப்படியே ஆணியில் மாட்டிடலாம் போல இருக்கும். அடர்த்தியாக தான் இருக்குது, ஆனால் அடங்காமல் அங்கேயும் இங்கேயும் மாட்டிக்கிட்டு இருக்கே. சிக்கெடுத்து தலை சீவருக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். வீடு முழுக்க என் முடிதான். நடக்கும்போது, உட்காரும்போது, ஏன் நிம்மதியாக தூங்க கூட முடியாது தெரியுமா? சோஃபா கல்ல, கட்டிலுக்கடியில், காலுக்கு நடுவில் கூட சிக்கும் தெரியுமா? என் முடிக்கு மட்டும் 10 குடம் தண்ணி, 10 லிட்டர் ஆயில், 10 சரம் சீவக்கானு, மாசமான மளிகை லிஸ்ட்டு இதுக்கு மட்டும் அதிகமாயிட்டே போகுது. இவ்வளோ சொல்றவ அந்த முடியை கட் பண்ண வேண்டியதானே? கரெக்டு தான், ஆனால் எல்லாரும் வந்து உன் முடிக்கு என்ன பண்ணுவ, என்ன யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வந்து கேட்பாங்க. அம்மா என் முடிக்கு காட்டுற அக்கறை, பார்த்து பார்த்து பணிவிட பண்ணுற அப்பா, எனக்கு இப்படி நீளமாக முடியலேன்னு பொறாமப்படுற ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்குது. இருந்தாலும் எனக்கு என் முடினா ரொம்ப பிடிக்கும். இப்போ முடி இருக்கணும்ன்றியா இருக்கக்கூடாதுன்றியா? இருக்கணும், ஆனால் எனக்கு மட்டும்தான் இருக்கணும். 6 அடி கூந்தலை வச்சுட்டு 60 அடிக்கு சீனை போடுறான். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டல, அப்படியே சொல்ல வேண்டியதே சொல்லிடு. நீங்கள் எல்லாரும் நம்ம ஏமே ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.
ஓகே பாய்.